இதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். சாண்டில் கலர் ஒரு யான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் ஒரு யான் எடுத்திருக்கேன். இந்த ரப்பர் பேண்டில் தான் இது பண்ணது. சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த ரப்பர் பேண்டில் எவ்வளோ சிங்கிள் க்ரோஷே போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இவ்வளோ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருக்க செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டு 5 செயின் போடணும். 1 2 3 4 5 5 செயின் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு நெக்ஸ்ட் செயினுக்குள்ளாடி விட்டுட்டு ஊசியை வெளியில் எடுத்து ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அடுத்தது 2 செயின் போடணும். 1 2 ஒரு சுற்று சுற்றணும். நெக்ஸ்ட் செயினில் உள்ளாடி வெளில எடுத்து ஒரு டபுள் க்ரோஷே போடணும். 2 செயின் சுற்றி சுற்றி அடுத்த செயினுக்குள்ளாடி விட்டு நூலை வெளியில் எடுத்து 2 நூலுக்குள்ளாடி ஊசியை வெளியில் எடுத்து அடுத்து இந்த 2 நூலுக்குள்ளாடி ஊசியை வெளியில் எடுக்கணும். 2 செயின் ஒரு சுற்றி சுற்றி நெக்ஸ்ட் செயினுக்குள்ளே போட்டு ஊசியை வெளில எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி விடணும். 2 செயின் ஒரு சுற்றி சுற்றி நெக்ஸ்ட் செயினில் விட்டு வெளிலேருந்து உள்ளே எடுத்து 2 செயினுக்குள்ளாடி ஊசியை வெளில எடுத்து மறுபடியும் 2 செயினுக்குள்ளாடி ஊசியை வெளில எடுக்கணும். 1 2 இவ்வளவும் செய்துட்டேன். நான் ரவுண்டு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். 2 செயின் போடணும். அதுக்கப்புறம் இதாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு செயின் எடுத்து இதில் ஜாயின் பண்ணணும். இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் 5 செயின் 1 2 3 4 5 ஒரு சுற்றி சுற்றி இந்த நெக்ஸ்ட் செயின் இருக்குல்ல செயினுக்குள்ளே ஊசியை விட்டு அதுலேருந்து ஒரு நூல் எடுத்து இந்த 2 நூலுக்குள்ளாடி போட்டு அடுத்த 2 நூலுக்குள்ளாடி ஊசியை வெளில எடுக்கணும். 1 2 ஒரு சுற்றி சுற்றி நெக்ஸ்ட் செயினுக்குள்ளாடி இந்த லைனுக்குள்ளே ரெண்டு செயின் ஒரு சுற்றி சுற்றி இந்த செயினுக்குள்ளாடி
நூலை வெளில எடுத்து 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுத்து மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். நம்ம சேமாக இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு செயினும் ஒவ்வொரு லைனில் போடணும். இந்த லைனில் ஒரு செயின், இந்த லைனில் ஒரு செயின், இந்த லைனில் இந்த லைனில் வரிசையாக. இங்கே வர போட்டுட்டு இந்த எண்டில் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். செகண்ட் ரவுண்டு இதுவரை போட்டுட்டேன். ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு மறுபடியும் சேமாக தான் இதே போல் போடணும். நான் இதில் 3 ரவுண்டு போட்டிருக்கேன். 1 2 3 ரவுண்டு போட்டிருக்கேன். ஃபோர்த்து வந்துட்டு வேறு கலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். சுற்றி 2 செயின் போட்டுட்டு இதாக இருக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு செயின் நூலை வெளில எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் 5 செயின் 1 2 3 4 5 5 செயின் போட்டுட்டு இதில் இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இதில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ரெண்டு செயின், நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷே, ரெண்டு செயின் சேம் தான். நம்ம ஃபஸ்ட்டு ரோலையும் சேமாக தான் போட்டோம், செகண்ட் ரோலையும் சேமாக தான் போட்டோம், தேர்ட் ரோலையும் சேமாக தான் போட போகிறோம், ஃபோர்த்துலேயும் சேமாக தான் போட போகிறோம். தேர்ட் ரோ போட்டுட்டு காட்டுறேன். தேர்ட் ரவுண்டு நான் எவ்வளோ போட்டுட்டேன். செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ போட்டோமோ அதே மாதிரி தான் தேர்ட் ரவுண்டும் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி விட்டுறணும். ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். நாட் போட்டு விட்டுட்டு க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. இந்த கலர் தான் பார்டர் கொடுக்க போகிறேன். இதில் முடிச்சோமோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செயினுக்கு வெளியில் எடுத்து ஃபைவ் செயின் போடணும். 1 2 3 4 5 5 செயின். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நூலையும் நல்லா டைட்டாக கட்டி விட்டுறலாம். ஃபைவ் செயின் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஒரு சுற்றி இந்த செயினுக்குள்ளாடி விட்டு நூலை வெளியில் எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விட்டு 2 நூலுக்குள்ளாடி வெளில விடணும். மறுபடியும் 2 செயின் ஒரு சுற்றி நெக்ஸ்ட்டு செயினில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோதான், இந்த ரவுண்டோட முடிஞ்சுது. ஒன்று 2 போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு செயினில் ஊசியை உள்ளே விட்டு நூலை வெளியில் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா ஃபினிஷ். கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். செயினை டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி விட்டுடலாம். 2 நூலையும்
நாட் போட்டு விட்டுருங்க.